ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டர் நான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் போய் பட்டர் நான் மோஸ்ட்லி வாங்கியிருப்போம், வீட்டில் செஞ்சுருக்க மாட்டோம். பட்டர் நான் அண்ட் பட்டர் சிக்கன் இல்லைனா பன்னீர் பட்டர் மசாலா வாங்கியிருப்போம் பட்டர் நானுக்கு. அது எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். கை பொறுக்கிற அளவு சூடு தண்ணி இருக்க ஒரு கப்பில் 1 ஸ்பூன் ஜீனி போட்டு நல்லா கரைச்சிட்டு, கூடவே ஈஸ்ட் இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டக்கப்புறமா இந்த இப்படி மேலே முறையாக வந்து நிற்கும், இந்த அளவு ஆயிரும். நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், எதுவும் பயந்துறாங்க. ஏன்னா நான் பயந்துட்டேன், என்னடா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே கையில் மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஈஸ்ட் கரைச்ச தண்ணியிலே மாவு பிணைய போகிறோம். ஈஸ்ட்டு தண்ணி ஒருவேளை நீங்கள் நிறையா எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் அளவாக தான் எடுத்திருந்தேன். இதிலே பிணைஞ்சிடலான்னு எடுத்திருக்கேன். நிறையா ஊற்றி தண்ணி அதிகமாயிராமல் மாவுக்கு, அது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவு நல்லா பிணைஞ்சிட்டு இப்படி ஒரு 10 மினிட்ஸ் கை வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை நல்லா ஊறணும். ஊறினோடனே பாருங்கள், டபுள் மடங்காக நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த மாவில் ஒரு குத்திட்டு பழைய சைஸ்க்கே மாற்றி வச்சிடலாம். திரும்ப நல்லா பிணைஞ்சி வச்சுருங்க. எப்போவும் சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் அதை விட அதிகமான சைஸில் எடுத்துக்கலாம். நல்லா உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தேய்க்கிறதுக்கு. ஒரு சைடாக போகிற மாதிரி மட்டும் உருட்டிக்கோங்க. சர்க்கிளாக வரும்னு சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் நீளமாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு எப்படி வந்தாலும் ஓகே. ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியமான சைஸில் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா உருக்கி வச்ச பட்டர் எடுத்திருக்கேன். கூடவே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி. இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மிக்சிங்கை போட்டுட்டு அதை எடுத்து இந்த பட்டர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மாவு மேலே ஒன் சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக விழுந்துடாமல் இருக்க மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுறலாம் மாவில் ஒட்டுற அளவுக்கு. அவ்வளோதான். அப்படியே தோசைக்கல்லில் போட்டு சிம்லே வச்சுருங்க. ரொம்ப ஹெவி ஃப்ளேம் வைக்க வேணாம். இந்த அளவு ஆயிரும் ஒரு 1 மினிட்ல 1 or 2 மினிட்ஸில். அதுக்கப்புறம் பெரட்டி போட்டுடலாம். அந்த சைடும் நல்லா எல்லாமே ப்ரௌன் ஆகவும் எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே சூடாக எடுத்து வச்சுட்டு உருக்குன பட்டர் கொஞ்சம் தனியாக வச்சுட்டு அதை இப்படி சூடாக இருக்கும்போதே ஒரு ப்ரஷ் வச்சு இப்படி மேலே அப்ளை பண்ணிடுங்க. இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நம்மளோட நான் மேலே அப்ளை பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. கார்லிக் பட்டர் நான் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு வெரைட்டி பார்க்கலாம். இதில் நம்ம இந்த கார்லிக் எதுவுமே போடாமையும் செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கருப்பு எள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை இது மேலே போட்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே தேய்ச்சி விட்ருக்கேன். இதில் வந்து பட்டர் கார்லிக் எதுவுமே போடல. நம்ம ஒன் டைம் அடுப்பில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேலாப்பில் அப்ளை பண்ணுற பட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு 3rd வெரைட்டி பார்க்கலாம். இது வந்து பாபிக்யூ மாதிரி சுட்டிருக்கேன். இது ரோட்டி மாதிரி வந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. வெரைட்டியும் நம்ம டேஸ்ட் பார்க்குறதுக்கு தானே. இந்த டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.